இந்த 4835 கோடி எங்க போச்சு? இவங்க பிம்பமே என்னன்னா அவங்கள வரைக்கும் சுருட்டணும், அவங்கள வரைக்கும் சாப்பிடணும், அவங்கள வரைக்கும் ஏப்ப விடணும். 100 நாள்ல நாங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே நிறைவேற்றிடுவோம் சொன்னாங்க. இன்னும் ஒன்னும் நிறைவேற்றல. அதாவது 100 நாள்னா நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் 100 நாளா இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி 100 நாளா நாங்க சொல்லல. இல்ல பெரிய மிஸ்டேக்கே. முதல்ல அவங்களோட குற்றங்கள் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படியே தெரிஞ்சு அதை எப்படி மூடி மறைக்கிறது? நான் பார்க்க முடியாது, என்ன பண்ணுவேன்? குத்துனது நண்பனா தான் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தப்பு செஞ்சவன் சிறுபான்மையினரா இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, அடையாளத்தை சொல்ல மாட்டாங்க, அப்படியே அதை பத்தி பேசவே மாட்டாங்க, பூசி மொழிகிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம்னு கோயிலுக்கு போனோம்னா எதுக்குடா கோயிலுக்கு போனோம்? இல்ல அப்படிதான் உண்மையாவே. கமலஹாசன் வாடகை வாய்கள். ஆமா வாடகை வாய்கள், அது வேற மாதிரி வாய்கள்னு சொல்லணும். வாடகை வாய் ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டீங்க. வணக்கம். தமிழகத்துல இப்ப என்ன லட்சணத்துல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். சிட்டிசன் படத்துல அஜித் சொல்லுவாரு, அத்திப்பட்டின்னு ஒரு கிராமமே காணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இங்க சிவகங்கை பக்கத்துல நாட்டாக்குடி அப்படின்ற கிராமத்துல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்திருக்காங்க. அந்த கிராமத்தையே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ஒரே தாத்தா மட்டும் அங்க இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி தோண்டி, ஏன்னா கடுமையான தண்ணி பஞ்சம் அங்க இருக்கிறதுனால, குடிநீர் பிரச்சனையினால நிறைய முறை நாங்க அரசுகிட்ட முறையிட்டும் எதுவும் நடக்கலன்னு சொல்லி 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், வீடுகள் எல்லாமே அப்படியே காலியா அப்படியே கிடக்கு. ஒரே ஒரு தாத்தா மட்டும் அங்க இருக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க. இத தந்தி டிவில பாத்தீங்கன்னா மெய்யழகன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்கை போட்டு அப்படியே ஒரு ஷார்ட் மூவி மாதிரி அப்படியே ஒரு ஃபன்னியா ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு கிராமமே காலி பண்ணி போய் ஒரு தாத்தா மட்டும் உசுர புடிச்சுட்டு கிடக்குறாருங்க. அவர் ஒரு சாமியார் மாதிரி காமிக்கிறாங்க. இதையே இவங்க எதிர்கட்சியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு சோக மியூசிக்க ஒரு வாரத்துக்கு எப்படி சாப்பிட்டு விட்டுருக்க மாட்டாங்க. பாருங்க தமிழகத்து அவலத்தை, மக்கள் உயிர் வாழ முடியாம ஓடுறாங்க அப்படின்னு இருப்பாங்க. இது என்ன ஆஷா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அவங்களோட கவலைகள் இந்த திமுக ஆட்சி சுத்தமா மறந்துச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க திமுக ஒரு பெரிய அந்த கிராமத்துக்கே பண்ண ஒரு பெரிய துரோகம். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வீடு கட்டி அந்த ஒரு இடத்துல அவனோட வம்சத்தையே உருவாக்குறது அவன் பெரிய பாடுபட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த வாழ்ந்த அவங்களோட பூர்வீகத்தையே விட்டுட்டு ஒரு மனுஷன் போறான்னா அவன் மனசுல எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வேதனையோட அவன் போறான். இதெல்லாம் திமுக அரசுக்கு ஏன் காதுக்கே போகல? ஏன் ஒரு திமுக காரன் கூடமா அதுல இல்ல? ஏன் உங்களோட முதலமைச்சருக்கு அது காதலியே அது போகலையா? சரி, அது விடுங்க. ஒரு குடும்பம் இல்ல, 2 குடும்பம் இல்ல, 5000 குடும்பம். இத அவங்க 4 வருஷமா இத அவங்களோட செவிகளுக்கு எப்படியாவது போயிரும்னா அப்படின்னு அவங்க அவ்வளவு முறையிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இது தொடர்ந்து ரொம்ப காமன் திங் என்ன அப்படின்னா, சாதாரண விஷயம் ஒரு தண்ணி, ஒரு தவிப்புனா முதல்ல நமக்கு தாக எடுக்கிறது அந்த தண்ணி. அந்த தண்ணி வசதி கூட அந்த கிராமத்துல, நாட்டாக்குடின்ற ஒரு கிராமத்துல அவங்களுக்கு பண்ண முடியல. ஆனா இத ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலியமா நம்மளோட மத்திய அரசு 4835 கோடி இது கொடுத்திருக்காங்க. ஏன் நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்க? அட்லீஸ்ட் இது மூலியமாவது நீ பண்ணு இந்த கிராமத்துக்குன்னு சொன்ன அந்த காசு அப்ப எங்க போச்சு? திமுக அரசின் வாயில போச்சு. அதுதான் உண்மை. 2வது, இது அந்த கிராமத்துல இருக்க பஞ்சாயத்துல தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆமாப்பா மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கு, நாங்க இதை 100 இடத்துல இதை நாங்க இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்க பண்ணி கொடுத்திருக்கோம் சொல்லி, இது கொடுமையை பாருங்க, 100% பண்ணி கொடுத்திருக்கு. ஜல்ஜீவன் திட்டம் மூலியமா குடிநீர் ஏற்பாடு பண்ணிட்டோன்னு கவர்மெண்ட் ரெக்கார்டுல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா எங்களுக்கு தண்ணி கூட இல்லைன்னு மக்கள் காலி பண்ணி போயிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட துரோகம்! இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. தவிச்ச வாய்க்கு கொடுக்குற தண்ணியில கூட இவங்க ஊழல் பண்ணி, நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, ஒரு அடிக்கு பைப்பு மட்டும் நட்டு வைப்பாங்க ஜல்ஜீவன். இல்ல எங்களோட வார்டு மெம்பரா இல்ல, அதோட வார்டே ஒரு பெரிய சாட்சி இதுக்கு. இந்த ஜல்ஜீவன்ற முறையில டேப் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ப்ளூ கலர் டேப் போட்டுட்டாங்க, ஆனா அதுல தண்ணீர் வர்றது இல்ல. அதுதான்க்கா. அப்ப இந்த 4835 கோடி எங்க போச்சு? இப்ப 1 இல்ல 2 இல்ல. அப்ப இதெல்லாம் யார் கேப்பா? அந்த மக்கள்னால யார்கிட்ட போய் இந்த முறைகேடுல சொல்லியாச்சு. 4 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. 4 வருஷமா சொன்ன இந்த இஷ்யூவை இவங்க அசால்ட்டா விடுறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? நீங்க கொடுக்கிற நிதியை இப்படி கொள்ளையடிச்சு வாயில போட்டுப்பாங்க. ஆனா நிதி தரல, நிதி இப்பதான் வருவாங்க. உங்களுடன் ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான். ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருதுல, உங்களுடன் ஸ்டாலின் வராங்க.
ஊரா வருவாங்க. வரும்போது அந்த இது கிராமத்தான சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற நட்டாங்குளத்துல மட்டும் நடக்கிறது இல்ல. நீங்க போய் ஒரு நிறைய மாவட்டத்துல கிராமங்கள் இருக்கிற இந்த மாதிரி. ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஊடகங்களாலையும் நம்ம வெளியே கொண்டு வர முடியல. மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நம்ம 4 பேர் பேசுறது மூலியமா மட்டும்தான் இது வெளியே வரும். அட்லீஸ்ட் இத பார்த்தாவது ஏதாவது ஒரு இடத்துல கூட இப்படி பண்ணிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம். இல்ல, மக்களுக்கு தேவையே ஒரு அடிப்படை வசதி தான். வசதிதான். அவங்க துணி எடுத்து கொடு, வீடை கட்டி கொடுன்னுலாம் கேட்கல. அதுக்கு கூட மோடி ஐயா நிறைய திட்டங்களை அள்ளி கொடுத்திருக்காரு. ஆனா அடிப்படை தேவையான ஒரு தண்ணீர் வசதி கிடையாது, இருக்கிற இடம் கிடையாது, தேவையான hospital பொருட்கள், ஒரு road hospital கிடையாது, வசதி, ஒரு hospital பள்ளிக்கூடம், இந்த மாதிரி எத்தனை கிராமங்கள். வேலூர்ல கூட நம்ம போன வருஷம்லாம் நிறைய நியூஸ்லாம் பார்த்தோம். அதாவது இறந்த உடலை அவர்களே அந்த குடும்பத்தாரே சுமந்து வரக்கூடிய அவல நிலை. ஆம்புலன்ஸ் கூட போக முடியாது, ஒத்தையடி பாதை. எவ்வளவு ஒரு மன கனத்தோட தான் குடும்பத்துல ஒரு நபர், அது ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தகப்பனே தூக்கிட்டு போற அவல நிலை எல்லாம் போன வாரத்திலே அது ஒரு கிராமத்துல நடந்தது. மலையில இந்த சைடுல இருந்து இந்த இடத்துல கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த இதை காட்டு வழியா அந்த கடந்து வர ஒரு சோதனை இருக்கு. ரொம்ப வேதனையான விஷயம். தமிழகத்துல இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சாமானிய மக்கள்னா ரொம்ப ஒரு துச்சமா நினைக்கிறது, கேவலமா. ஏன்னா சாமானிய மக்கள் அவன் என்ன பண்ணிட முடியும் அவனால? அந்த ஏழைகளோட இதை பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம். நமக்கு உண்மையுமே அவ்வளவு கோவம் வருது. எப்படி அந்த ஏழைகளை பயன்படுத்திக்கிறீங்க? ஏன்னா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் சமூக நீதி காவலர்கள். நீங்க பேசிக்கிறீங்க, என்ன செய்யறீங்க நீங்க? அந்த ஏழை மக்களுக்காக என்ன செய்யறீங்க? மக்களுக்காக என்ன செய்யறாங்க? இப்ப பேக் டு பேக் பாருங்க, நிறைய அடிக்கல் நாட்டு விழா நடந்துட்டு இருக்கு. எவ்வளவோ பல கோடிகள் ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஜனவரி மாசம் வரைக்கும் எப்படி எந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்? எல்லாம் எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷனுக்கு அவ்வளவுதான். இப்படிதான் பல திட்டங்கள் அவங்க பாக்கெட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க ஒழிய மக்களுக்கு போய் சேரலன்றதுதான் உண்மை. இல்ல, இவரை எதிர்கட்சியா இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசல்லையும் எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இப்ப நாங்க மக்கள் கேட்கிறோம், நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல என்ன ஸ்டாலின் எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. இது இப்ப கோர்ட்லயே சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீமும் உங்க பேரை ஒட்டக்கூடாதுன்னு. நீங்க உங்களோட இதை நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்களா? இப்ப வரைக்கும் கிடையாது. அதை எடுத்து ஒரு விஷயத்த நீங்க கோர்ட்ல மனு எடுத்து பண்றீங்க. இப்ப நான் உன்னை கேட்கிறேன், இப்ப நம்ம மகளிர் ஜவான் அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்மளோட எல்லை பகுதியில ஒரு மகளிர் அங்க இது பண்றாங்க. அவங்களோட இதுல காட்பாடியில நடக்கிறது. அவங்க வீட்டுல அவங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம். அவங்க அப்பா அம்மா யாரும் பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவங்க, விவசாயிங்க. போயிட்டு ஈவினிங் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல எல்லாம் உடஞ்சு போய் நகை நட்டெல்லாம் காணாம போயிருக்கு. ஜூன் 25 அந்த ஜூன் 25 அவங்க கூட ஒரு அண்ணா இருக்காரு. அவர் பார்த்துட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கேஸ் எடுக்கல, எஃப்ஐஆர் போடல, 26 போடல, 27 போடல, 27, 28 அந்த டைம்ல தான் எஃப்ஐஆர் போட்டுட்டு தேடுறாங்களாம். கேட்டா இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற ஒரு கதறல் விஷயமா இருக்கே தவிர போலீஸ் அது வரைக்கும் எடுக்கல. அதுக்கு சொன்ன விஷயங்கள் என்னன்னா, சிஎம் வராரு, எல்லாருமே அங்க போயிட்டாங்க, யாரும் இங்க கிடையாதுன்னு. அப்ப நான் கேட்கிற ஒரு விஷயம், மக்களுக்கானவர் தானே சிஎம். ஒரு குடும்பத்துல, ஏழை குடும்பத்துல ஒரு கேஸ் கொடுக்கும் போது அவங்க ஒரு ஆள் கூட எடுத்து கேஸ் எடுக்க முடியாதுன்னா அப்ப இந்த காவல்துறை எதுக்கு இருக்கு? இந்த முதலமைச்சர் எதுக்கு இருக்கிறாரு? எதுக்கு இந்த அரசு செயல்படுது? இதே இந்த காவல்துறை பாருங்க, இந்த அஜித்குமார் கேஸ்ல பாருங்க, கார்ல ஒரு 9:30 பவுன் நகை காணா போச்சுன்னா அந்த லேடி சொல்லுது சிசிடிவி கேமரா அந்த நகை இருந்துச்சான்னு தெரியல. ஒரு தனிப்படம் அமைச்சு 2 நாள் அவனை அடிச்சு கொன்னேட்டாங்க. ஒரு சினிமா மாதிரி தான் அது. அப்ப இந்த காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? எப்படி செயல்படுது? ஒரு சிஆர்பிஎஃப் ஒரு வீராங்கனை அந்த மாதிரி கதறி அழுவுது. என்ன வேதனைன்னா, அவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டு அவங்க அந்த வீடியோ முடியல. அப்ப நம்மளுக்காக தான் அவங்க அந்த ஒரு எல்லையில போய் அவங்களுக்கே அந்த ராணுவத்துக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்கள் நமக்கு என்ன நிலைமை இருக்கும்? தமிழ்நாட்டுலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு பெண்ணுக்கும் எல்லைக்கு போனாலும் பாதுகாப்பு இல்லைன்ற நிலை இன்னைக்குதான் நம்மளோட. இல்ல, ரொம்ப குறிப்பா இந்த ராணுவத்துல வேலை செய்யறவங்க, இந்த ராணுவ வீரர்களை இவர்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது. நிறைய அந்த நில ஆக்கிரமிப்பு, அந்த குடும்பத்தை சார்ந்த இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் நாட்டுக்காக நான் போய் போராடுறேன்னு போய் ஒரு ரொம்ப எளிமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு போதுமான பாதுகாப்பு கிடைக்கிறது இல்ல. தேசப்பற்று இருக்கிறவங்களுக்கு நம்ம தேசத்துக்காக எல்லையில போய் நிக்கிறானே, அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கும். உங்களுக்கு தேசப்பற்றே கிடையாது, நாட்டு பற்றே கிடையாது. 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே ஹைலைட்டான விஷயம் என்னங்க நடந்துச்சு? ஒரு கவுன்சிலர் ஒரு மிலிட்டரி அடிச்ச கொண்டு என்ன, அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சுங்க கேட்டா அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து, பங்காளி தகராறு, என்னன்னு சொல்லிட்டீங்க நீங்க. இதே ஒரு எதிர்கட்சியில இருக்கிறப்ப இது நடந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிருப்பீங்க. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. அது நீங்க சொன்ன போல
அந்த தேசப்பற்றாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, அந்த தேசத்துக்காக நிக்கிற ஒரு ராணுவத்துல நிக்கிற வீரனா இருந்தா கூட இந்த திமுக ஆட்சியில ரொம்ப துச்சமா தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மரியாதையும் இல்ல அப்படிங்கறதா நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அததான் ரொம்ப ரொம்ப அழுத்தமா திராவிட மாடல் காலரை தூக்கி விட்டுட்டு ரொம்ப உண்மையிலே திராவிட மாடல்னா என்ன தெரியுமா? சமூக நீதி, திராவிட மாடல் இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க தெரியுமா? இவங்க பிம்பமே என்னன்னா அவங்கள வரைக்கும் சுருட்டணும், அவங்கள வரைக்கும் சாப்பிடணும், அவங்கள வரைக்கும் ஏப்ப விடணும். இதுதான் திராவிட மாடல். உண்மையிலே திராவிட மாடல் என்ன நீங்க யார வேணா கேளுங்க, அவங்களே போய் கேளுங்க, அவங்களே ஒரு விளக்கம் சொல்லாங்க, அவங்களுக்கே தெரியாது அது என்னன்னு. இல்ல அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோல 100 நாள்ல நாங்க வந்து கண்டிப்பா எல்லாத்தையுமே நிறைவேற்றிடுவோம் சொன்னாங்க. இன்னும் ஒன்னும் நிறைவேற்றல. அதாவது 100 நாள்னா நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் 100 நாளா இல்ல எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு 100 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா நாங்க செயல்படுவோம். ஏன்னா எங்களுக்கு ஓட்டு வேணும். அது எந்த 100 நாள் நாங்க சொல்லல. அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டது மக்கள் முட்டாள்தனம். இப்போ மக்களை எந்த அளவுக்கு உங்க முட்டாளாக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட வரிப்பணத்தை எடுத்து வைக்கிற திட்டங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் இவங்க பேரை வச்சுக்கிறாங்க. இதுக்கு கோர்ட்ல வந்து கூட்டு வச்சிருக்காங்க. ஏங்க இது மக்கள் நல திட்டத்துக்கு நீங்க ஏங்க வைக்கிறீங்கன்னு. அடுத்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அந்த கோர்ட்டை ரிஜெக்ட், அந்த வந்து கோர்ட் என்ன பண்ணிச்சு, அந்த மனுவை தள்ளுபடியே பண்ணிருச்சு. அப்போ கோர்ட்டே உங்களை காரி துப்புனா கூட நீங்க என்ன பண்றீங்க, துப்புனா தொடச்சுக்கிறீங்க. ஆனா அது செய்யறது இல்ல. இது எப்பயில இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்தே கருணா அரிசி, அஞ்சுகம் பருப்பு இப்படி எல்லாம் அஞ்சுகத்தம்மா ஏதாவது தேச தலைவியா, சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல அந்த அம்மா எதனாவது தெருவுல இறங்கி வந்து திமுக ஏதாவது கொடி பிடிச்சி தெருவுல ரத்தம் செஞ்சியா பண்ணாங்களா, குளிச்சாங்களா? கருணாநிதி அவர்களை பெற்றாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா பேர்ல வந்து எல்லாம் பண்றாங்க. தெருவுக்குலாம் பேரை பாருங்க, அஞ்சுகத்தம்மா தெரு, ராஜாத்தியம்மா தெரு. ராஜாத்தியம்மா யார் தெரியுங்களா? தெரு ராஜாத்தியம்மாள் தெரு, தயாளம்மாள் தெரு. ஏன்னா வேலைக்கு முதல்வருக்கு சோறு போட்டு அவரை பராமரிச்சு அதுவே ஒரு பெரிய சர்வீஸ் உண்மையிலே பெரிய சாதனைங்க அதெல்லாம். சாதனை. அப்ப நமக்குலாம் எப்படிப்பட்ட வேதனை. அப்ப உண்மையாலுமே இங்க தமிழ்நாட்டுக்காக உயிரை கொடுத்தாங்களே, தமிழ்நாடுன்னு பேர் வர காரணம் தமிழகத்துல இருந்து எத்தனை தலைவர்கள் அன்னைக்கு ரத்தம் செஞ்சு தன்னோட குடும்பத்தையே மறந்து உயிரை நீத்த பல தலைவர்களுடைய பேர் இன்னைக்கு பாருங்க. ஒரு பார்க்கா இருக்கட்டும், இந்த அரசாங்கத்துல இருந்து பார்க்க கலைஞர், அவர்கள் பெயர் பெரியார், ஆமா 3 பேரே கிடையாது. அப்ப இப்ப வந்து பெரியாரும் கலைஞரும் ஸ்டாலின் மட்டும் தான் தமிழகத்துக்காக வந்து ரொம்ப கஷ்டம். வரலாற்றை மறக்கடிக்கிறது தானே இவங்களுடைய திராவிட மாடல். ஏன் திராவிடன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, திராவிடன்னு சொல்றேன். அதான் இவங்களோட அஜெண்டாவே அதுதான். தமிழர்களோட அடையாளத்தை அழிக்கணும், அதுதான் திராவிட வரலாற்றை ஒழிக்கணும், அவங்கள தான் யாருன்னு அடையாளம் இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு மிஷனரிகளோட ஒரு திட்டமிட்ட இவங்கதான் டீம் தான் இந்த திராவிட கூட்டம். ஆமா. அப்ப இவங்களுக்கு எப்படி தமிழர்களோட பெருமை என்ன பேசுவாங்க, என்ன தமிழரோட எல்லாமே அப்படியே சொல்லுவாங்கல்ல, திருட்டு, இருட்டு, உருட்டு, பொரட்டு. அதுதான் திமுக. அது தெளிவா செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. தமிழர்கள் இவங்க வந்து இன்னொரு திருவள்ளுவர் மாதிரி தன்னை உருவகப்படுத்தி கொண்டு தானே இப்ப கூட சொல்லிருக்காங்க. போன தடவை நம்ம பேசினோமே, வந்து டாஸ்மாக் வந்து மது பிரியர்கள் ஒவ்வொருத்தர் அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ தொல்காப்பியருங்க இல்ல இவர் சொல்லியிருக்காரு, இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நோயாளிகள் மருத்துவ பயனாளிகள். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. இவங்க ஒரு புதுசா ஒரு டிக்ஷனரிய இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீ அங்க வரல வேதனையோட ஒருத்தன் நோயில இருக்கப்பதான் உச்சபட்ச வேதனை இருப்பான். இப்ப நம்ம நல்லா இருக்கோம், இப்படி உட்காந்துருக்கோம், எனக்கு காய்ச்சலோ இல்ல கடுமையான தலைவலி வயிற்று வலினா என்ன வேதனையில இருப்பேன் நான். அப்ப என்கிட்ட வந்து சும்மா பேசினாலே நமக்கு எப்படி இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க நுழைஞ்சீங்கன்னா இந்த நாயெல்லாம் நம்ம ரோட்ல போனா கூட அதே மாதிரி தான் சீன கூட சொல்ல மாட்டோம், இப்படின்ட்டு போவோம். அதை விட கேவலமா இல்ல, அங்க உட்கார் இங்க உட்கார் எப்படி பண்ணி விரட்டுறாங்க. ஏற்கனவே நோயில ஐவி பாட்டில போட்டுக்கிட்டு அதே ஏத்துனா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறத நீங்க பாத்தீங்கன்னா கொடுமையா இருக்கும். அந்த மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு போய் அரசு கவர்மெண்ட்ல போய் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் வந்து போறோம்ல, நம்மளுக்கு ஐவி போடுறதே யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டி பெருக்குறாங்க. அந்த கையை கழுவி இப்படியே தொடச்சிட்டு வந்து நமக்கு வந்து ஐவி போடும். நீ உனக்கு வேதனையான விஷயம். நீ என்ன முதல்வர் மகளா, இல்ல நீ என்ன பெரிய எம்எல்ஏ மகளா, எம்பி மகளா? அதானே நம்ம சாமானிய மகள் செத்து போனீங்கன்னா செத்து போ. அதனாலதான் அவங்க இந்த பக்கம் வர்றது இல்ல. இன்னைக்கு கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓடிடுவாங்க. இல்ல இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போன டாக்டர்ஸ் கொடுக்கற ரெஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப போன 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ நான் பார்க்க முடியாது. என்ன பண்ணுவேன் நான், இப்படித்தான் என்ன வேணா பண்ணிக்கோ, எங்க போய் பேசுறீங்க ஒரு வீடியோ. அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசுல வந்து ரொம்ப பதில் எல்லா இடத்துலயுமே அது வந்து அதுதான் மருத்துவம் அப்படின்ட்டு கிடையாது. நீங்க எந்த இடத்துல போனீங்கனாலுமே அது வந்து அப்படிதான். ஒரு பேருந்து நிலையமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கார்பரேஷனா இருக்கட்டும், இல்ல எங்க சகலமும் இவங்களோட இதுலதான், அந்த திமிர்லதான் நிர்வாக சீர்கேடு. நிர்வாகம் பண்ண யாரு கொடுத்திருக்கா? தமிழக அரசு தான் கொடுத்திருக்காங்க.
அதுதான் சுதந்திரம் இல்லமா, அவரோட கண்ட்ரோல்ல இல்ல. அவர் கண்ட்ரோல் இல்லாம அவன் தடி எடுத்தாலும் தண்டல்காரன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு திரியிறாங்க. காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டுல கிடையாது. இந்த பக்கம் நீங்க சொன்ன 5000 குடும்பங்கள் வந்து கிராமமே காலின்ற விஷயம் கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. பெரிய மிஸ்டேக்கே. முதல்ல அவங்களோட குற்றங்கள் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படியே தெரிஞ்சு அதை எப்படி மூடி மறைக்கிறது? ஆக மொத்தம் அந்த 5000 குடும்பங்கள் போனது தானே. இப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தண்ணி மட்டும் வர வைங்க, ரோடு இருக்கு, பஸ் வர மாட்டேங்குது, குழந்தைங்க படிக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க, ஸ்கூல்ல வேண்டாம், பால்வாடி இருந்தா போதும், அதை கட்டி கொடுங்க. அது இல்ல. ஏன் உங்களால பண்ண முடியல? நிதி உதவி கொடுத்தோம், நீ கேக்குறல்ல, கொடுத்தாச்சுல, அந்த கொடுத்ததுக்கும் நீ வந்து செஞ்சாச்சுன்னு காட்டிட்டல்ல, அப்புறம் எங்க போச்சு? ஏன் அப்ப அந்த ஒரு சொட்டு தண்ணி இல்லாம ஏன் அந்த குடும்பம் போகுது? போதுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூலோ ஒரு இதை போய் பார்க்க போயிருக்காரு. அதே இதுல இன்னைக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில ஆதி திராவிட ஸ்கூலு பிள்ளைங்களோட ஸ்கூல் வாசல்ல அந்த கழிவு நீரோட தண்ணி கலந்துருக்கு. பிள்ளைங்க வெளியில நடக்க முடியாம காம்பவுண்ட் மேல ஏறி போய் நடந்து ஸ்கூலுக்குள்ள போறாங்க. என்ன மாதிரி ஒரு சமூக நீதி நீங்க வந்து நடந்துட்டு இருக்குன்னு இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க அப்ப கல்வித்துறை வந்து அந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அன்பில் மகேஷ். நான் கேக்குறப்ப அப்போ வந்து உங்களுக்கு அப்போ நான் கேக்குறேன், உங்களோட குடும்ப ஸ்கூல்ல போய் வாசல்ல இப்படி இருந்தா நீங்க ஒரு செகண்ட் அதை விடுவீங்களா? அங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்க படிக்கிற இடத்துல ஒரு 5 செகண்ட் நீங்க அதை விட்டுருவீங்களா? என்ன மாதிரி அந்த பசங்களோட பள்ளிக்கூடம் அரசு சார்ந்த, இவங்க சொன்ன மாதிரி அரசு சார்ந்த எந்த அலுவலகமாக இருந்தாலும், பள்ளிக்கூடமாக இருந்தாலும், அது காலேஜா இருந்தாலும், எந்த இடத்துல போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அப்புறம் ஏன் வாங்குறீங்க? அதான் அதுலயும் ஏழைகள் பட்டியலின மக்கள்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆனா பேர் என்ன சமூக நீதினு சொல்லிக்குவாங்க. ஏன்னா முதல்வரே யாரா வந்தா நீங்க கவுடாவா அப்படிம்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமூகம், ஒட்டுமொத்த சமூகத்தோட நிதியை தான் அவங்க சமூக நீதின்றாங்க. தமிழ்நாட்டுல ஆணவ கொலைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இங்க ஒரு குற்றச்சாட்டை பதிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசு தான் நம்ம தமிழக அரசு இங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு உண்மையிலேயே சொல்ற வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, பாதுகாப்பு இல்லை, படிப்பு வசதியிலையும் சரி, மருத்துவ வசதியிலையும் சரி. இன்னைக்கு ஒரு பையன் உள்ள காலேஜ் ஸ்கூலுக்கு போறான், அவன் எங்க இறந்து கிடக்குறான், அதுக்கு இன்ன வரைக்கும் அந்த தகவல் இல்லாத தெரியுமா? ஸ்கூல்மா, அதனால பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வலிக்கும், பேச மாட்டாங்க. இதே ஒரு 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 ஐயர் பேர் இருக்கிறது, ஒரு இந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா ஒரு கோவில் வழிபாடு இதெல்லாம் வச்சு சொல்ற ஒரு ஸ்கூல்னா ஸ்கூல் பேரை முதற்கொண்டு போட்டு காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் பேரே வெளியில வராது. ஏன்னா ஈடுபட்டதை வந்து என்ன சொல்லுவாங்க பாரு, குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. தப்பு செஞ்சவன் சிறுபான்மையினரா இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, அடையாளத்தை சொல்ல மாட்டாங்க, அப்படியே அதை பத்தி பேசவே மாட்டாங்க, பூசி முடிக்கிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு SC/ST ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு, இங்க வந்து ஆணவ கொலைகள் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு. இந்த நமக்கே கண்கூடா பாக்குறோம். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்டியலின மக்களுக்கு மீதான தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க தான் சமூக நீதி காவலருங்கிறீங்க, ஒட்டுமொத்த பட்டியலின மக்களோட பிரதிநிதி நான் தான் அப்படின்னு சொல்லி பட்டியலின மக்கள் அவங்க ஒரு வாக்கு வங்கியா தானே பயன்படுத்துறாங்க. திருமாவளவன் அவர் கூட தானே கூட்டணியில இருக்காங்க. இப்போ நீங்க திருமாவளவன் சொன்னோன்னு ஞாபகம் வருது. இப்போ 9ஆம் தேதி 11ஆம் தேதி அவரு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. யாருக்கு எதிரா? அவர் கூட்டணியில இருக்க திமுக அரசுக்கு எதிராக. வழி இல்லையே, தமிழக அரசுக்கு எதிராக அடிக்கிற மாதிரி சட்டம் வந்து ஏற்றணும், இதுக்கு எதிராக இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி. ஏன்னா எலெக்ஷன் டைம் வருதுங்க, இப்பயும் இவங்க வாயை திறக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், இதுக்கு கூட மக்களோட ஓட்டு ஒண்ணு. அதுதான் மக்களோட கேள்வியே. ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது ஓகே, ஆனா எல்லா இந்த மாதிரி கொலைகள் எல்லாத்துக்கும் நீங்க குரல் கொடுக்குறீங்களான்றதையும் அவங்க மக்களே கவுண்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பட்டியலின பையனை வந்து கொன்னாங்க. ஆமா, அப்ப ஏன் யாருமே பேசல? அதையும் பேசல. அப்ப இங்க போற உயிர் ஒரு பட்டியலின சகோதரோட உயிராங்கிறது முக்கியம். அஜித் குமாருக்கும் பேசல. யாரு கொன்னாங்க, யார் அதுல விக்டிமோ, யார் அவன் வந்து பாதிக்கப்பட்டவனோ, அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன், அதை பொறுத்துதான் இஷ்யூ ஆகுது ஒழிச்சு இதுல எல்லாமே அரசியலா இருக்கும். இப்போ ஒரு பெண், இப்போ இந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை வெட்டிட்டான்ல, வந்து காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால, அந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ப்ராப்ளம்னு பேசுனா எல்லாத்தையும் பேச அரசியல் ஆக்குறாங்க. அரசியல் சாயம் கொலைகளை அர்ப்பிதம் கற்பிக்கிறது வந்து, அப்ப ஏன் ஒருத்தர் தான் நீங்க பண்றீங்க, ஏன் அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் நாங்க கேட்கிறோம். இங்க இந்த பையனுக்கு உயிர், அஜித் இந்த கவினோட உயிர் தான், கண்டிப்பா அவனுக்கு நியாயம் கிடைக்கணும். அதே இன்னொரு பையன் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தால கொல்லப்பட்டிருக்கான்ல, ஏன் அவனுக்கு நியாயம் கேட்கல? நீங்க அதைத்தான் நாங்க கேட்கிறோம். எல்லாமே உயிர், எல்லாத்துக்கும். நீங்க இஸ்லாமியன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, இந்து கோவிலை புறணமைக்க, அதோட வளர்ச்சிக்கு வந்துட்டு எத்தனையோ 1000 கோடி நாங்க ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொன்னாங்க. அதை இப்ப வரைக்கும் செய்யல. ஆனா தூத்துக்குடி கலெக்டர் சொல்லியிருக்காங்க, சர்ச்சுகளை விரிவுபடுத்த
கட்டடங்கள், அதாவது சுற்றுச்சுவர் எழுப்ப, ஒளிபெருக்கி, இன்னும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு வந்து பல லட்சம் கோடி வந்து செலவு பண்றதா அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் இது வந்து தூத்துக்குடி மட்டும் இல்ல, தூத்துக்குடி கலெக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க பகுதிக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை விரிவுபடுத்துவதற்கு. இதுல கொடுமை என்னன்னா, நம்ம இந்து கோவில்ல இருக்க வருமானம் ஃபுல்லா அரசுக்கு போயிட்டு இருக்கு போகுது. ஆனா நீங்க கோயிலுக்கு சரியா செய்ய மாட்டீங்க. அறநிலையத்துறையே வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க 20,000 கோயில்கள், அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஒரு கால பூஜை கூட நடக்கிறதுக்கான ஒரு வசதி இல்லைங்கிறாங்க. ஆனா வருமானம் ஃபுல்லா கோவில்களுக்கு பயன்படுத்துறது இல்ல. இப்ப இந்த குடமுழுக்குன்றாங்களே, யாரோட காசு? அது உண்டியல் காசு. அறநிலையத்துறைக்காக அறநிலையத்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்காங்க. கோவில இருந்து வரக்கூடியதை கோவிலுக்கு முழுமையா பயன்படுத்துறது இல்ல. சரி, அரசாங்கமாவது ஒரு ஃபண்ட் இதுக்குன்னு ஒதுக்குறாங்களா கோவிலை விருத்தி செய்யறதுக்கு? இப்ப பாருங்க, தென்காசியில இப்ப சமீபத்துல நடந்துச்சு, அங்க கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப போன வாரத்துல அந்த ராஜகோபுரத்துல கலசம் இருக்கும் பாருங்க, சிமெண்ட் கலந்துமே உடஞ்சு விழுந்து கிடக்கு கீழே. அப்ப யாரோ இருந்திருந்தாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அசம்பாவிதம். கோயிலுக்குள்ள ஒரு மரணம் நடந்ததுன்னா அப்ப இவங்களுக்கு பக்தி கிடையாது. அதாவது ஒரு கல்லை தூக்கிட்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்கணும், இங்க யார் கையில வேணா கொடுத்துடலாம். ஆனா ஒரு கடவுளை கொடுக்குறோம்னா அது கடவுள்னு உணர்றவன் கையில இருக்கணும். அதுதான் இவங்க வந்து அறநிலையத்துறை சார்பாக பூசாரிகள்னு சொல்லி நியமிச்சு அவங்க ஹோஸ் பைப்பை வச்சு அபிஷேகம் அடிக்கிறாங்க. அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி அட்டகாசம். இவங்களுக்கு பக்தி கிடையாது. அங்க துவாரபாலகர் கை வச்சிருந்தா துவாரபாலகர் கையில கயிறை கட்டி துணியை காய போடுறாங்க. என்ன அது பக்தி தெரியணும்ல. அது ஒரு கடவுள், அவரை நம்ம எப்படி பக்தியோட அணுகணும். அங்க இருக்க பூ எப்படி போடுறாங்க பாருங்க, பூ எடுத்து இப்படி தூக்கி அடிக்கிறாங்க. ஆமா, விபூதி போடுறதா இப்படி போடுறாங்க, போன் பேசிக்கிட்டே விபூதி கொடுக்குறாங்க. கத்துனானுங்க காலு. கோவில் அப்படின்ற ஒரு இடம் எப்படி இருக்கணும், புனிதமா இருக்கணும். நமக்கு மன அமைதிக்காக நம்ம போறோம். ஆனா நீ வாழ்க்கையில ரொம்ப சொல்லுவாங்கல்ல பழமொழி, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா ஆடிச்சாங்க மாதிரி. இன்னைக்கு நம்ம கொடுமைன்னு கோயிலுக்கு போனோம்னா எதுக்குடா கோயிலுக்கு போனோம் இல்ல. அப்படிதான் உண்மையாவே பக்தர்கள் வந்து விரக்தி அடையிற அளவுக்கு பெரிய பெரிய கோவில்கள், திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க, அங்க போற பக்தர்கள் எல்லாம் போதுண்டா சாமி இனிமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதி பேர் ரிவர்ஸ்ல. இப்ப இந்த ஒரு மண்டலம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஆவணி திருவிழா வந்துடும், 30 நாட்கள் ஒரு மண்டலமா பாவிச்சு அந்த 30 நாட்கள்ல பக்தர்கள் போய் கும்பிடணும்ன்ற நிலை. ஆனா போனவங்க பாதி பேரு போக முடியாம வெறுத்துறாங்க. அந்த கியூல நிக்க முடியாது. நம்ம திருப்பதி ரேஞ்சுக்கு வந்து நாங்க வந்து இந்த கூண்டு கட்டிட்டோம், வந்து மேல பாலம் கட்டிட்டோம், பக்தர்களுக்கு இந்த வசதி பண்ணிட்டோம்ன்றாங்க. ஆனா போனவங்க மக்கள் 4-5 மணி நேரம் இருந்தா ஒரு பாத்ரூம் போக முடியாது, குழந்தை வச்சு பால். ஆனா அங்க சின்ன சின்ன வெண்டார் இருக்காங்க பாருங்க, அவங்க விக்கிறவங்க ஃபுல்லா ஏறி காஃபி கொடுக்கவும் அதை விற்கவும் வியாபாரமாக போயிருச்சு. அவங்க கிட்ட கமிஷன் வியாபாரமா போயிருச்சு. சின்ன வசதிகள் கூட பெரிய பெரிய கோவில், அப்ப சின்ன கோயில நினைச்சு பாருங்க, அதுக்கே அவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய இடத்துலயே அந்த சின்ன ஒரு வசதி கூட பண்ணி கொடுக்காத இந்த அறநிலையத்துறை சின்ன சின்ன கோயில்களுக்கு பிஜேபி தமிழ்நாடுல போட்டிருக்காங்க பாருங்க, அறநிலையத்துறையில வந்து டார்கெட் வைக்கிறாங்களாம். கோவில்களுக்கு வந்து குடமுழுக்கு எத்தனை பண்ணணும், இத்தனைக்குள்ள பண்ணணும். எதுன்னு ஏன்னா கார்பரேட் நம்பர், ஏன்னா நீங்க கணக்கு காட்டலாம்ல. முதல்வர் பாருங்க, மாண்புமிகு முதல்வர் அவரோட கல்லாப்பட்டியை திறந்து அப்படியே 10 கோடி அள்ளி கொடுத்து இத்தனை கோவிலுக்கு நாங்க பண்ணிட்டோம்னு வெக்கமே இல்ல. குடமுழுக்கோட பின்னணி என்னன்னா, ஒரு கோவில்ல அறநிலையத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய கோவில்கள், அதாவது முதல்ல ஒரு கோவில் ஒரு ட்ரஸ்டா இயங்கிட்டு இருக்கும், அந்த கோவில்ல நல்ல வருமானம் வரும், நல்லபடியா இயங்கி கொண்டு உடனே டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த கோவில்ல என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு உண்டி காசு இருக்கு, கஜானாவை பாக்குறாங்க, ஓகே, உடனே அதுக்கு ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. உடனே அந்த கோவில் பயந்து போய் என்ன பண்ணிடுது, அப்பா நீ எடுத்துட்டு போறதுக்கு குடமுழுக்காவது பண்ணிட்டு போ, ஏதோ ஒரு சின்ன ஒரு புறநம்பிப்பு வேலையாவது பண்ணிருங்கன்னு சொல்லிதான் நிறைய கோவில்கள்ல அந்த உண்டி காசை எடுத்துதான் இந்த குடமுழுக்கே நடக்குது. நன்கொடை வசூலிக்கிறது, அந்த ஊர்ல இருக்கவங்க மக்கள் வரி போட்டு எவ்வளவு பேர் காசு அவங்கவுங்க காசு அனைத்துமே மக்கள் ₹1 கொடுக்கறது கிடையாது. ஆனா ஸ்டிக்கரை மட்டும் நீங்க பிற மதத்துக்கு மட்டும் கோவிலுக்கும் இல்ல பிற மதத்துக்கு மட்டும் வந்து அந்த கோயில சரி பண்ணலாமா, இந்த புறநமைக்கலாமா, ஒளிபெருக்கி வைக்கலாமா, சுவர் எழுப்பலாமா. ஆமா, அந்த வருமானம் பேரிடர் காலத்துல கூட அந்த சர்ச்சில் இருந்தோ மசூதியில இருந்தோ நமக்கு பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு அரசு ஏதாவது ஏற்பாடு பண்ணுதான்னு கேட்டா உதவுறது இல்ல. அப்ப அந்த காசெல்லாம் எங்க போகுது? அவங்க மனம் புண்பட்டுருங்க. என்ன அவங்க வந்து திருச்சபைக்கு போவோம், அவங்களோட வருமானம், இந்த பக்கம் இருக்கிற காசு அவங்களுக்கு போவோம், அவங்க வச்சு அவங்க மதத்தை வளர்க்கறதுக்கான செலவு மட்டும் நம்ம தமிழக அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஊருக்கே வாரி கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கோயில் வருமானம்
எஜுகேஷன் வருமானம், வருமானம், ஹாஸ்பிட்டல் வருமானம், எல்லாமே வருமானம். அப்போ வருமானத்தை மட்டுமே தான் தமிழக அரசுன்றது இன்றைய அரசு வந்து குறி வச்சு பண்றது. அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் இப்படிதான் பிரிச்சுக்கிறாங்க அமைச்சர்கள். இவர்களுக்காக சில வாய்ஸ் Voice. கமலஹாசன் அவர்கள் எடுத்து வாடகை வாய்கள். ஆமா வாடகை வாய்கள், அது வேற மாதிரி வாய்கள்னு சொல்லணும். வாடகை வாய் ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டீங்க. அந்த மாதிரியான வாய்கள் கமலஹாசன் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எம்பி எப்படியாவது என்ன எம்பி ஆக்கிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஆசையும் நிறைவேறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு சீஃப் கெஸ்டா அகரம் ஃபவுண்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அங்க போனவர் நீ வந்து ஒரு கல்வி சம்பந்தப்பட்டமான ஒரு அறக்கட்டளை, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முன்னேறுவதற்கான ஒரு வழி, சின்ன அறிவுரையை சொல்லிட்டு வரணும். அங்கேயும் போய் நீங்க அரசியல் பேசுறீங்க. என்ன மாதிரியான அரசியல்? நடிகைங்க எங்கேயுமே நடிக்கதாங்க செய்வேன். வடிவச்சல் வரல, நான் என்ன கையை பிடிச்சிருத்தனாங்கிற மாதிரி அந்த மேடையிலேயே அரசியல் பேசக்கூடாது, நாங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு எல்லா அரசியலும் பேசிட்டாரு. நீட்ட பேசிட்டாரு, சனாதனத்தை பேசிட்டாரு, சர்வாதிகாரம்னா யாரியா? திமுக தான் சர்வாதிகாரத்தோட ஒட்டுமொத்த வடிவமே. இல்ல சனாதனத்தையும் சனாதன சங்கிலியையும் சர்வாதிகார சங்கிலியையும் ஆமா நொறுக்கக்கூடிய ஆயுதம் வந்து கல்வியில இருக்கு அப்படின்னு. அதனாலதான் படிக்கிற பிள்ளைங்களுடைய மூளையில வந்து நீங்க விஷத்தை நிரப்புறீங்களா? அப்போ அகரம் ஃபவுண்டேஷன் கீழே படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் சனாதன தர்மத்துக்கு எதிராக நீங்க வந்து பிரெயின் வாஷ் பண்றீங்களா? அவங்களை ரெடி பண்ணி அனுப்புறீங்க வெளியே. இப்ப இது கேள்வி இருக்குல்ல, இது ஒரு தூண்டுதல் தானே? இல்ல இதுல வேற இன்னொன்னு சொல்றாரு, 2017க்கு அப்புறம் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக 13 மருத்துவர்கள் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது, இல்லைன்னா எக்கச்சக்கமான மருத்துவர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப மனவேதனையோட சொல்றாரு. இது என்ன கொடுமை பாருங்க. நாம பாக்குறோம் டெய்லி செய்திகள்ல கூட ஒரு குழந்தை ஆட்டோக்காரர் பேட்டி கொடுக்கிறாரு, ஒரு கார்பெண்டர். என்னோட வார்டு ஒரு பெரிய சாட்சி. நான் ஒரு வார்டு மெம்பரா என்னோட வார்டுல ஒரு கார்பெண்டரோட பையன், அவன் பேர் சிவசங்கர், அதிகப்படியான மார்க் ஸ்கோர் பண்ணி இன்னைக்கு வந்து எம்எம்சில வந்து இன்னைக்கு டாக்டர் படிக்கிறான். அவரை அண்ணாமலைஜி அந்த பையன் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் அந்த மெடிக்கல் கிட் அவனுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டா புக்ஸ் மெட்டீரியல்லாம் கொடுத்து அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. இப்படி எல்லாம் இங்கே கட்சிகள் இருக்கு. ஆனா இந்த பக்கம் பாருங்க, அது ஒரு தவறான விஷயத்த பிள்ளைங்க மனசுல விதைச்சு, அப்ப அந்த பசங்களோட மனசுல என்ன தோணும்? அப்ப நீட்லாம் வந்து அப்ப இவங்களாலதான் அந்த அனிதா மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசா போய்கிட்டே போகும். இல்ல அதுதான் என்ன பயம் நான் கேக்குறேன். பரீட்சைனால என்ன பயம்? ஏன் இப்ப பொன்முடி அவர்கள் அவரோட பேரனுக்கு வந்து எக்ஸாம் அனுப்ப சொல்லி டாட்டா காட்டலையா? அப்போ அவங்களுக்கு அந்த நீட் வந்து பிரச்சனையா தெரியலையா? எந்த வரலாறு அந்த மாதிரி வந்து சனாதன தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் சர்வாதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க? எந்த வரலாறுல இருக்கு? எப்படி ஒரு கம்யூனிசத்தை வந்து ஃபாலோ பண்றவனோ இல்ல நாத்திகவாதிகளோ அவங்களுடைய ஆட்சி தான் ஒரு சர்வாதிகாரிகளாக நாம பாத்திருக்கோம், இப்பவும் பாக்குறோம். இந்த வீடியோ போட்டா வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போறாங்க, யூடியூப்ல பேசினா தூக்கிட்டு போறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன அருகதை? ஒரு பாசிச திமுக என்ன திமுக சார், அதாவது கமல் வந்து பேசுனது கண்ணாடியை பத்தி பேசுறன்ற மாதிரி கமல முன்னாடி டார்ச் வச்சு ஒட்டச்சார்ல டிவிய, அந்த கட்டுமெல்லாம் உள்ள வச்சு ஸ்டாலினை வச்சு ஊம குத்தி விட்டாரு. அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் எல்லாமே ஸ்டாலின. அதே மாதிரி இந்த சனாதனம் அப்படின்னு பேசுனது என்ன, கடைசி வரைக்கும் பேரை சொல்லவே இல்லையான்ற மாதிரி நாம தான் பேர் போடணும் போல. ஏன்னா அவர் என்ன பேசுறாரு அவருக்கே புரியாது. அவரும் அங்க என்னமோ தடுமாறுறாரு, உருட்டுறாரு, என்னமோ பண்ணாரு, ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டாரு. அப்புறம் யோசிச்சாரு, ஆஹா நம்ம பேசின வைரல் ஆகுனா 2 தான்டா, அட்ரா நீட்டு அடுத்து சனாதனம். அதுல வேற ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு, நான் டெல்லிக்கு கிளம்புறேன், நான் பிளைட்ட பிடிக்கணும், டெல்லிக்கு கிளம்புறேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பல நாள் கனவு, பல நாள் இல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு தேவை அந்த பார்லிமெண்ட் டேபிள். அங்க நானும் ஒரு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் என்ன மனசுல இருக்கதா ஆதங்கத்தை கொட்டியே ஆகணும். எனக்கு ஒரு மேடையும் கிடைச்சு, இல்லன்னா அதையும் புடிங்கிருவாங்க. ஆமா, அதனால கூவ வேண்டியதை கூவிட்டு பேச வேண்டிய பேசுறாங்க. என்ன ஆதங்கன்னா, அவரு தெரிஞ்சு சொன்னது எல்லாமே திமுக அரசு தான். திமுக இருக்கிறவங்களே நினைச்சிருப்பாங்க, டேங்கப்பா கொடுத்த காசுக்கு மேல கூறேன், நம்ம கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டோம். இதுல கமல் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கமல் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி, மிகப்பெரிய படிப்பாளி அப்படின்லாம் நமக்கு வந்து தெரியும். அப்ப கமல் வந்து மிகச்சிறந்த நடிகர்ங்கிறதுல நமக்கு தெரியும். எப்படி நடிக்கிறாருன்னு பாருங்க மேடையில. அடுத்த எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம் அகரம் ஃபவுண்டேஷன்ல வந்து நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன், வழக்கம் போல நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா அது உங்களுக்கு புரியாது, ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் எப்பவுமே அப்படிதானே. இப்போ கூட உண்மையதான் சொல்லிருக்காரு, உண்மையை சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போயிருக்காப்ல. ஸ்டாலின் ஊம குத்தி விட்டுட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரா ரொம்ப திறம்பட செயல்பட, அதனால
அவரை தயவு செஞ்சு மக்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரா உட்கார தயவு செய்து வச்சாங்க. உட்கார. உண்மையிலே என்னோட அப்ப சட்டை பாக்கெட்லாம் கிழிச்சு போட்டுட்டு அப்படி ஹீமேன் மாதிரி சட்டையை திறந்து போட்டுட்டு வருவாரு. போஸ்ட்மேன்றாரு. அது ரெண்டு அப்ப வந்து ஆளுநர் அப்படி கூட ஒரு ஓடுவாரு கிளியல் கூப்பிட்டு. இப்படி ஒரு கிளியல்ல இருந்தாரு. இப்ப வந்து அவரு தத்தக்க நடக்கிறாரு. அது வேற நம்ம பிரதமர் வராருன்னா போய் வாய். ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிறாரு. எவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு. அதாவது ராஜதந்திரத்தில் அவரையெல்லாம் மிஞ்சி விட்டாயப்பான்னு கருணாநிதியை தான் நம்ம ராஜதந்திரிமோ. ஸ்டாலின் அவர்களோட ராஜதந்திரத்தை பாருங்க. இங்க ராஜேந்திர சோழனோட கோயிலுக்கும் போக முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நுழைஞ்சினா அடுத்து அவ்வளவுதான், அவனுக்கு மணிமவள கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இத பண்ணணும்னா நமக்கு ஆட்சி கிடையாதுன்னு அந்த பயம். ஆனா நாங்க தான் சுயமரியாதைக்காரர்கள், அடுத்த தமிழகத்துக்கு விசிட் மோடிஜி வராரு. அப்ப என்ன சொல்ல போறாரு? வேற நலத்திட்டங்களுக்கு வந்தா பிரச்சனை இல்லைங்க, நாங்க வெண்கொடி வேந்தேடு கொடையை பிடிச்சிட்டு ஓடிடுவோம். ஆனா கோயிலுக்குள்ள போறாரு மோடி, அதுவும் ராஜேந்திர சோழனோட கோயிலுக்குள்ள. அங்க போனா உனக்கு ஆட்சிக்கு பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நாம் உடம்பு சரியில்லாத போல படுத்துக்கொள்வோம் சொல்லி போய் மயக்கம் அடைஞ்சு ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டாரு. கரெக்டா மோடிஜி கிட்ட போறாரு, இங்க வராரு. என்னே உங்கள் ராஜதந்திரம் அப்படின்னு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி மோடி கிளம்பிட்டாரா, ஓகே பிளைட் ஏறிட்டாரா, டிஸ்சார்ஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்து வந்து மோடிஜி அவர்கள் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வராராம். அடுத்து முதல்வருக்கு இப்போ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் கிட்னி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப உண்மையாலுமே கிட்னி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் படுத்துக்கலாம். இனிமே நம்ம எலெக்ஷன் வரைக்கும் மோடிஜி அவர்களே இவங்களை விடுற மாதிரி கிடையாது. துரத்தி அடிக்கதான் போறாரு. இவங்க எப்படி எல்லாம் ஓடுறாங்க, நாடகம் ஆடுறாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ இன்னும் நிறைய வெகுஜன மக்களை போய் ரீச் ஆகணும். ஏன்னா இந்த அரசுல என்னென்ன பிரச்சனைகளா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி நிறைய பேருக்கு போய் சேராமையே இருக்கு. இந்த வீடியோவை பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. அதன் மூலமா அப் டு டேட் வந்து பெண்களோட பார்வையில இந்த ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இனிமே வர காலங்கள்ல நம்ம ஒரு தொடரா பார்க்கலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்ததான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்ததான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு, சனியும் பார்க்குது. நீங்க எங்க கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்க போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.